வச்சுக்கோமே. எல்எஸ் இதில் எதுவும் இல்லை. நான் எதனா ஃபோல்டர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எதுவும் இல்லை. லைப்ரரியில் சிஸ்டமோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். பேசிக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் அதில். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி வேஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஐஃபோன் வந்து ஹேக் பண்ணுவாங்க. லைக் இது மட்டுமே இல்லை, பேலோட் அனுப்பலாம். ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மட்டுமே வச்சு நம்ம பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணலாம். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அப் டு டேட்டாக சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் எஸ்எஸ்ஹெச் ஓப்பனில் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த என்மாப் ஸ்கேன் போட்டு பார்த்துக்கலாம். அது நீங்கள் வந்து மேனுவலாகவே போய்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களோட அஃபிஷியல், ஏன்னா ஒரு ஐஃபோனுக்கும் வந்து ஒரு மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணாதீங்க. ஈவன் உங்களுக்கு வல்னரபிளாக இருந்தாலுமே பப்ளிக் வைஃபைல தான் இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து ரொம்ப காமனாக நடக்கும். ஓகேவா? திங்ஸ் டு ப்ரிவெண்ட். ஓகே.